என்ன புது ஷூஸா? எனக்கு நல்ல ஸ்மெல் வருதே. வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு. நீ பாக்குற ஷோ ஆரம்பிக்க போகுது. நீ பாரு, நான் வந்துடுறேன். ஐம் சாரி. போகாத. என்ன? அவன் அவளை விட்டு போக போறான் பாரு. இப்போ அவன் அழறான் தானே, சொல்லு. ஆமா. பாவம், இவ்வளவு கஷ்டம் அவனுக்கு வந்திருக்கவே கூடாது. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட இதயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவங்க மனசுக்குள்ள அழறது நமக்கு தெரியும். ரொம்ப அழகா இருக்க. அவன் ஆக்டர் தானே, கண்டிப்பா அழகா தான் இருப்பான். அவனை சொல்லல, உன்னதான் சொன்ன. அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்காத. இது வரைக்கும் எல்லாரும் நான் மேன்லியா இருக்கேன்னு தான் சொல்லிருக்காங்க. அப்போ உன் முகம் பொம்மை மாதிரி இருக்காது. இரு நகராத. ஒன்னும் ஆகல. அட, எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கீங்களே, இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க. என்னோட தப்புதான், நான் பே பண்ணிடுறேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ராத்திரி நேரத்துல எதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்க? அதுவும் உன்னால பார்க்க வேற முடியல. என்ன மன்னிச்சிடுங்க. இது தேவையில்லாத பிரச்சனை. நீங்க பார்க்கிங் லாட்ட கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க. நான் இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். போங்க. அம்மா, நீ உன்னோட பேரை இன்னும் சொல்லவே இல்ல. மார்சலினோ. என்ன? ஜாங் மார்சலினோ. அப்படின்னா நீ ஃபாரினரா? இல்ல, நான் கொரியன் தான். உன்னோட பேரு மார்சலினோ, முழு பேரு ஜியான் மார்சலினோவா? ஆமா. ஜியான் மார்சலினோல? சரியா சொன்ன. ஒரு நிமிஷம் இரு.
கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு போலாம். நான் வேணா உன்னை தூக்கிட்டு போவா? அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, முதுகுல ஏறிக்கோ. சரி, அப்புறம் நீ என்ன குறை சொல்லக்கூடாது. அதோட என்ன, கிட்னாப் பண்ணலாம் ட்ரை பண்ணாத. நாம இப்ப ஃபோர்க் ரோடுக்கு வந்திருக்கோம். இங்க ஒரு பியூட்டி பார்லர் வேற இருக்கு. ஓ, அங்க வந்துட்டோமா? இப்ப ரைட்ல திரும்பி நேரா போ. நான் தான் உனக்கு முன்னாடியே வார்ன் பண்ணினேன். ஒன்னும் இல்லல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்போ நான் ஏன் கீழே இறங்கிட்டே இருக்கேன்? அப்புறம் மேல கார்னர்ல ஒரு பையன் இருக்கானா, அவன் கிட்ட கொஞ்சம் பாத்துப்போம். என்னடா பண்ற? அப்படிதான் சொல்லுவேன். என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை? பேசாம போயிட்டே இருங்க. நாம வந்துட்டோம். ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? ஒரு ஆம்பளை பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆனா நீ என்னடா? நான் ஸ்ட்ராங் தான், ஆனா இவ்வளவு படியேறினா மனுஷன் தானே, எப்படி முடியும்? சரி, அப்படியே இன்னொரு உதவியும் பண்ணிடுறியா? நான் உன்னை கட்டாயப்படுத்தல, உனக்கு டைம் இருந்துச்சுன்னா தான் கேக்குறேன். ஆ? ஒரு நிமிஷம் இரு, மூச்சு வாங்கிக்கிறேன். ஆ. அதுல ஏதோ மாட்டிக்கிச்சு தானே? இது ஏதோ அண்டர்வேர் மாதிரி இருக்கு. அதுல அனில் படம் இருக்கா? ஆமா இருக்கு. இங்க கூட எனக்கு அது கிஃப்டா வந்தது. இதத்தான் நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன், இப்ப கிடைச்சிருச்சு. கொஞ்சம் டவல் கூட. இந்தா. நல்லா வந்து மாட்டின. உனக்கு எந்த மாதிரியான மியூசிக்ஸ்லாம் பிடிக்கும்? ரேடியோ ஆன் பண்ணி விட்டா போச்சு, என்ன பாட்டு வருதோ கேட்க வேண்டியதான். உனக்கான ரிவார்டு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்ன தூக்கிட்டு வந்தல்ல, இது ஒரு கான்சர்ட்டோட டிக்கெட். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வா. இல்ல, எனக்கு தேவையில்ல. மியூசிக்கை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதோட கூட வரதுக்கும் எனக்கு யாரும் இல்ல. உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? நான் வேணா வரவா?